ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா, இன்றைக்கி செந்தில் முருகன் அவர்கள், அதாவது செல்வி அவர்களோட அண்ணா, அதாவது ஸ்ரீமதியோட தாய் மாமன் அவர்களை கைது செய்திருக்காங்க எஸ்ஐடி டீம். இது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, 2 வருஷம் ஸ்கூல் சஃபர் பண்ணியிருக்கு. 2 வருஷம் குற்றவாளிகளை கைது செய்யாமல், எதுவுமே விசாரிக்காமல், இவ்வளோ நாள் காலம் தாழ்த்தி, கடைசியில் ரவிக்குமார் அவர்கள் செல்வியையும் திராவிட மணியும் விசாரிங்கன்னு சொன்னதுக்கப்புறமா ஒருத்தராக விசாரிக்க போய் செந்தில் முருகன் அவர்களையும் விசாரிக்க சம்மன் அனுப்பி அந்த மனுஷன் என்னடான்னா விசாரணைக்கே வராமல் இன்றைக்கி விசாரணைக்கு அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது நம்ம தந்தி டிவி நியூஸ் பார்த்தோம். அதில் A3 குற்றவாளி செந்தில் முருகன் போட்டிருக்கு. அப்போனா குற்றவாளிகள் யாருன்னு வந்துடுச்சு. A3 செந்தில் முருகன் அவர்கள் என்றால் A1 குற்றவாளி யார், A2 குற்றவாளி யார் என்கிற கேள்வி வருகிறது. ஏற்கனவே செல்வி அவர்களை விசாரித்தாச்சு, திராவிட மணி அவர்களையும் விசாரித்தாச்சு. ஸோ A1 குற்றவாளி செல்வி, A2 குற்றவாளி திராவிட மணி. இது நமக்கு இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போது எஸ்ஐடி டீம் இந்த விசாரணை சீக்கிரம் முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இப்போது போடுறச்சே செல்வி, திராவிட மணி, செந்தில் முருகன் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். இது எஸ்ஐடி டீம் இது ஹைகோர்ட்டுக்கு கீழே இயங்குதான்னு பார்க்கறச்சு அது கள்ளக்குறிச்சிக்கு கீழே இயங்குது. சரியா? அப்போனா கள்ளக்குறிச்சி இல்லை விழுப்புரம் ஏதோ ஒன்று. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இயங்குறதுனால 7 வருஷம் மேக்ஸிமம் தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, மேஜிஸ்ட்ரேட் அவர்களால் 7 வருஷம் மேக்ஸிமம் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக 7 வருஷம் தண்டனை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது செல்வி அவர்களுக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சது. சின்ன சேதமாக இருந்தால் 1 வருஷம் 6 மாதம் கூட விட்டுடுவாங்க. இது மிகப்பெரிய சேதம். அந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. என்னென்ன, அதாவது ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வேறு ஏதோ ஒரு காலேஜ் அவங்க பெரிய மனசு பண்ணி அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அங்கே போய் 9th to 12th அதையும் செல்வி அவர்களுக்கு எடுக்க பார்த்தார்கள். நக்கீரன் பக்கி பிரகாஷை கூப்பிட்டு அங்கே போய் வீடியோ எடுத்து அந்த ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசி பாருங்கள், ரகசியமாக பாடம் நடத்துகிறாங்கன்னு கேவலமாக ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிடக்கூடாதான், அந்த பசங்கள்லாம் படிச்சிடக்கூடாதான், உருப்பிடக்கூடாதான். அந்த கேடுகட்ட முண்டம் அவன் படித்தானா இல்லையான்னு தெரியாது, ஒரு ஸ்கூல் இயங்கக்கூடாதுன்னு நினச்ச கேவலமான பக்கி பிரகாஷையும் சேர்த்து கைது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் அதுக்கே புகார் கொடுக்கலாம். நாங்கள் ஸ்கூலில் இயங்க வச்சோம், 9th standard to 12th standard வேறு ஒரு காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி பக்கி பிரகாஷ் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி ஸ்கூல் இயங்குது, இது எப்படி இயங்கலாம் அப்படிலாம் போயிட்டு பொய் நியூஸ்லாம் போட்டுட்ருக்கான். ஒரு ஸ்கூல் இயங்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுல இவன் பெரிய கேடியவன். கலவரத்துலேயும் இவனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேர்லேயும் ஒரு புகார் கொடுத்துருங்கன்னு தான் சொல்வேன் ஸ்கூல் டீமு. ஏன்னா அவனை மாதிரி கேடு கட்டவன் உலகத்தில் இருந்தால் இன்னும் எத்தனை ஸ்கூல் நாசமாக போகும் தெரியாது, இன்னும் எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆவாங்கன்னு தெரியாது. நல்லவங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. அந்த கேடு கட்ட பக்கி பிரகாஷை விட்டுறாதீங்க ஸ்கூல் டீம். நான் அதை மெயினாக சொல்லிக்கிறேன். அதாவது ஸ்கூலை இயங்கக்கூடாதுன்னு அடித்து நாசம் பண்ணார். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் களவாடியாச்சு, திருடியாச்சு, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எரிச்சாச்சு, எல்லா அமக்களமும் பண்ணியிருக்காங்க செல்வி டீம், செல்வி அண்ட் குரூப். ஓகே, அந்த 700 பேரை அனுப்பிச்சு அதை பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த சேர்மேனோட வீட்டிலேருந்து 30 லட்சம் பணமும் 250 சவரன் நகையும் திருடிவிட்டு இந்த அளவுக்கு கேவலமாக செல்வி அவர்கள் நடந்திருக்காங்க. திராவிட மணி, செல்வி. சரியா? இந்த விசிகா அண்ட் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட்னால செல்வி அவர்கள் 2 வருஷமாக விசாரிக்கப்படாமல் இருந்திருக்காரு. ஸ்கூலுக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கல. ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட கெத்தாக இருந்திருக்காரு செல்வி அவர்கள். இதில் வேறு போதா குறைக்கு டிஎம்கே மினிஸ்டர் வேறு. அந்த மனுஷன் ஒரு ஃபோன் கால் போட்டு அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி முதல்வரை பார்க்கணுன்னு செல்வி சொல்கிறாங்க. அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அந்த அமைச்சர். அந்த அளவுக்கு நெருக்கம், டிஎம்கே அமைச்சரோட நெருக்கம். விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களோட சப்போர்ட்டு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இந்த நக்கீரன் கோபால். அவன் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் விசிகா சப்போர்ட் இருந்ததுனால அவன் என்னடானா நக்கீரனில் இந்த பொம்பளையை ப்ரமோட் பண்ணி ஸ்கூலை பற்றி இல்லாத அவதூறெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க.
இது நக்கீரன்ற ஒரு கேவலமான சேனலாக நான் லைஃப்பில் எந்த சேனலுமே இவ்வளோ கேவலமாக இருக்காது. பொருளி கலப்புவாங்க இந்த யூடியூப்லலாம், வியூஸ்க்காக பொருளி கலப்புவாங்க. ஆனால் நக்கீரன் மாதிரி ஒரு கேவலமான சேனலை எங்கேயுமே பார்க்க முடியாது. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உண்மை மாதிரியே சொல்லுவாங்க. மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, ஓ நக்கீரன் சொல்லிட்டா அப்படியே உண்மை அப்படின்னு. அதாவது இந்த திருவிளையாடலில் ஒரு டயலாக் வரும், நக்கீரா நன்றாக என்னை பார் அப்படி சொல்லிட்டு. இதுங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த சேனல் பேரே நக்கீரன் வச்சுருக்குங்க இவனுங்கெல்லாம். ஆனால் வாயை திறந்தா பொய் தான் வரும்னு வச்சுக்கோ அந்த சேனலை. இந்த சேனலை நல்லவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, நக்கீரனை யாருமே நல்லவங்க நம்ப மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஈஷா யோகா இதில் ஒரு லேடி இறந்துட்டாங்க, அவங்க பேர் மறந்து போச்சு. அவங்கள பற்றியும் தப்பாக ஈஷா யோகா அவர் பேர் என்ன, சத்குரு, அவர் தான் போய் வாண்டடாக ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த லேடியை கொன்னா மாதிரியே கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க புருஷனே அந்த லேடியோட புருஷனே கண்டுக்கலை. அவருக்கே தெரிஞ்சு போச்சு அது தற்கொலை தான். அந்த புருஷன் ஏதாவது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணால் பரவாயில்ல, அந்த லேடியோட புருஷனே, சுபஸ்ரீயா அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரில, அந்த லேடியோட புருஷனே அமைதியாக இருக்கார், அது தற்கொலைன்னு சொல்லிட்டு. இவனுங்க என்னடானா ஊன்னு குதிச்சுட்டு இது சத்குரு. இவனுங்க எப்போவுமே ஹிந்துயிசம், ஏதாவது ஹிந்து டெம்பிள்ஸ் இல்லை ஹிந்துயிசம்னா உடனே எதிர்க்கிறது. அப்புறம் ஏடிஎம்கே கட்சி ஏதாவது பண்ணிச்சுன்னா அதை எதிர்க்கிறது, பிஜேபின்னா எதிர்க்கிறது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது அல்வா கிடச்சா மாதிரி ஏதாவது ஒரு குட்டி நியூஸ் கிடச்சிடுச்சுன்னா அதை வச்சு பெருசாக ஒரு கதை க்ரியேட் பண்ணி கேவலமான கதையெல்லாம் சொல்லுவானுங்க இந்த நக்கீரன் சேனல். அதனால் இந்த சேனலை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. மற்ற சேனல்ஸை கூட அவனுங்க பொருளி கலப்பினா கூட ஓரளவுக்கு ஓகே, மக்கள் மனசில் அந்த அளவுக்கு விஷத்தை நிரப்ப மாட்டாங்க. ஆனால் நக்கீரன் சேனல் அந்த அளவுக்கு விஷத்தை நிரப்புவானுங்க. இந்த கேடுகட்ட சேனலை திட்டிப்ட்டு தான் இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லணும். இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி இது முதல் வெற்றின்னு சொல்லலாம். செந்தில் முருகன் அவர்களை அரெஸ்ட் பண்ணதே, விசாரணைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்லை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ வாட்டெவர், ஆனால் அவன் அந்த ஆள் குற்றவாளி தான். குற்றவாளியை விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. சம்மன் அனுப்பியும் இந்த ஆள் வரலன்றதுனால தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கேஸ் 2 கேஸும் சைமல்டேனியஸாக நடக்குது. ஸ்ரீமதி கேஸும் இந்த எஸ்ஐடி டீம் அந்த ஸ்கூல் கலவர கேஸும் சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இந்த 2 கேஸுக்கும் இப்போ முடிவு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எஸ்ஐடி டீம் மும்முரமாக 2 வருஷம் கழித்து இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால் அவங்க செயல்படாமல் இருந்தாங்களா. ஏன்னா விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள், அதனால் அவங்க செயல்படாமல் இருந்தாங்களா தெரியல. ஆனால் எஸ்ஐடி டீம் இப்போ தான் உண்மையாகவே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. எஸ்ஐடி டீமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடுவோம். செந்தில் முருகன் அவர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வெற்றி. ஓகே, நான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கு மட்டும் இது வெற்றி கிடையாது, இது எனக்கும் சேர்த்து வெற்றி. இப்போது சில பேர் செல்விக்கு இன்னும் கூஜா தூக்கிட்டு இருக்காங்க. இப்போது செந்தில் முருகன் அவர்களை A3 அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பையும் சில பேர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னமோ ஸ்கூல் பணத்தை வச்சு விளையாடிடுச்சுன்னு உளறிட்டு இருக்கானுங்க. ஸ்கூல் பணத்தை வச்சு விளையாடி இருந்ததுன்னா 2 வருஷமாக கழிச்சா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த கலவரம் நடந்த அப்போவே இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, செல்வியும் சேர்த்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்போ தானே பணம் விளையாடுதுன்னு சொல்லலாம். சில பேர்லாம் கமெண்ட் போடுறாங்க, பணநாயகம் ஜனநாயகம் பணநாயகம் வளரிட்டுருக்காங்க. அப்படி உண்மையாகவே பணம் விளையாடி இருந்தால் 2 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. ஓகே, 2 வருஷம் இந்த ஸ்கூல் நியாயம் கிடைக்காம, ஏன்னா அந்த அளவுக்கு புரளி கிளப்பி அவதூறு கிளப்பி ஈட்டியில் பாய்ச்சுற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளை பற்றி யாரோ புரளி கிளப்புறாங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பேசிக்கிட்டே வர்றாங்க, நம்மளை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டே வராங்க. அப்படின்னா நம்மளை ஈட்டியில் குத்துன்னு குத்துற மாதிரி அது நம்மளுடைய நெஞ்சை இன்னும் ஏற்கனவே நம்ம இதயம் உடஞ்சி இருக்கும், இன்னும் நம்மளை குத்தி விடுறாங்கன்னா அந்த கேவலமான காரியத்தை தான் செல்வியோட சப்போர்ட்டர்ஸும் இவ்வளோ காலம் செஞ்சுருந்தாங்க. 2 வருஷமாக புரளி பேசி அவதூறு பேசி அந்த ஸ்கூல் டீமில் இருக்கிற அத்தனை பேரையும் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஓகேவா, இப்போ கூட அவங்க மண்டையில் ஏறலை. இது உண்மையாகவே அந்த பொம்பளை கிரிமினல்ன்றதை இன்னும் ஏற்றுக்க முடியல அவங்களால. செல்வி என்பவர் ஒரு குற்றவாளி, A1 குற்றவாளி. எஸ்ஐடி ரிப்போர்ட் படி A1 குற்றவாளியே செல்வி தான். அந்த ஸ்கூல் கலவரத்தில் முக்கிய பங்கு செல்விக்குத்தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் கலவரம் நடக்குது, வெளியில் நின்றுக்கிட்டு விட்டுறாதீங்கன்னு சொன்ன கேவலமான ஒரு பொம்பளை தான் செல்வி.
அத்தனை பேர் 700 பேரை கூட்டிகிட்டு வந்து சொர்ணாக்கா மாதிரி அராஜகம் பண்ணியிருக்காரு இந்த செல்வி. இவ்வளோ கேவலமான பொம்பளையை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்கூல் கலவரம் நடந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி அப்படியே ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி, உலகத்துலேயே ரொம்ப நல்லவங்க மாதிரி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பொம்பளை வந்து அந்த அமைச்சர் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்படி சாரீ கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்படி நார்மலாக எல்லோரும் கட்டுற மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த ஸ்கூல் கலவரம் நடந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்பயும் வந்து ஸ்கூல் கலவரம் டைம்லேயும் இந்த அம்மா நார்மலாக தான் சாரீ கட்டியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே நினைக்கிறேன், இந்த ஸ்கூல் கலவரம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பேட்டியெல்லாம் எடுத்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் ஃபுல்லாக போர்த்திப்பாங்க பாருங்கள் புடவை, அந்த மாதிரி போர்த்திக்கிட்டு இந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். மனசுக்குள்ளே ஜெயலலிதான்னு நினப்பா எனக்கு தெரியல. ஜெயலலிதா மாதிரிலாம் யாரும் ஆக முடியாது. உண்மையாகவே தைரியமான பெண், நேர்மையான பெண் தான் ஜெயலலிதா மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூலை நாசம் செஞ்சுட்டு வாயை திறந்தாலே போய் பித்தலாட்டம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி, அடுத்தவர்களை வீணாக அவதூறு கிளப்பியே பொழப்பு நடத்துகிற ஒரு பொம்பளையாலெல்லாம் ஜெயலலிதாவோட கம்பேரே பண்ணக்கூடாது. எனக்கு அப்போவே சந்தேகம். அதாவது இந்த பொம்பளை எப்போ பொத்திக்கிச்சோ, அந்த ஜெயலலிதா அவர்கள் எப்படி சாரியை பொத்திப்பாங்களோ, பொத்திக்கும் போதே நான் யோசித்தேன், இந்த பொம்பளையோட இன்டென்ஷன் வந்து அரசியல் மாதிரி தெரியுது, ஏன்னா ஜெயலலிதாவை காப்பி அடிக்கிறாரே அப்படின்னு நான் யோசித்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போன தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் இந்த அம்மா வந்து எம்எல்ஏ ஆகணும்னு போய் நிற்கிது. யார்கிட்டையும் சொல்லாமல் திடீர்னு போய் இந்த அம்மா வேட்புமனு தாக்கல் செஞ்சு இந்த அம்மா வந்து நிற்கிது. நான் வந்து எம்எல்ஏ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ மனசுக்குள்ளே ஏற்கனவே எம்எல்ஏ ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. அதாவது இது எப்போ கணக்கு போட்டார் என்றால், ஸ்ரீமதி இறந்த டைம்லேயே இந்த அம்மா வந்து எம்எல்ஏ ஆகணும்னு கணக்கு போட்டவர் தான். ஓகே. இன்னொன்று வந்து அந்த வேட்புமனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம், எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, 2026 நான் போய் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்எல்ஏவாக மறுபடியும் நிற்பாங்களாம். எப்படிப்பட்ட, நான் வந்து அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது சொல்ல, எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கே அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நானும் பாலிட்டிக்ஸ் என்டர் ஆகணும்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு கியூஆர் கோடு கேட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி பாவப்பட்டவன், நான் தான் உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவ, என்ன மாதிரி பாவம் என் பொண்ணை இழந்துட்டு நான் நிற்கிறேன்ற மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு, ஒரு அழுமூஞ்சி மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு, சோகமான மூஞ்சி மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு, பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை, அந்த பொண்ணு செத்த உடனேயே அரசு வேலை வேண்டும், பல கோடி வேண்டும் என்று கேட்ட ஒரு லேடி வந்து அரசியலுக்குள் என்டர் ஆகிறா அப்படின்னா, அது வந்து பணத்துக்கான நோக்கம் என்பது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அரசியல்வாதி ஆகிட்டா என்ன வேணாலும். நான் பார்த்த வரைக்கும் சில கவுன்சிலர்ஸ் கூட ஒன்றுமே இருக்காது. பார்த்தா ஒரு 5 வருஷத்தில் 100 கோடி சொத்து வச்சுருப்பாங்க. அது எப்படி வச்சுருப்பாங்க தெரியாது. அந்த பதவி வந்தோடனே அவங்க வந்து மக்களை வந்து எப்படியோ அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. ஸோ ஒரு எம்எல்ஏக்குன்னா எவ்வளோ கோடி சொத்து, அந்த 5 வருஷம் ஆட்சியில் பயங்கரமாக சம்பாதிச்சிடுறாங்க. ஸோ செல்வி அவர்களோட இன்டென்ஷன் வந்து பணம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அரசியல். என்ன, உன் பொண்ணுக்கு தீர்ப்பே இன்னும் வரலை, அந்த பொண்ணு இறந்ததுக்கு தீர்ப்பே வரல கோர்ட்லேருந்து, உனக்கு அதுக்குள்ளே அரசியலில் போய் குதிக்கணுமா? ஒன்றுமே இல்லை, கலவர கேஸும் முடியலை, இன்னும் அந்த ஸ்ரீமதிக்கான இதுவும் நீ சார்ஜ் ஷீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு உனக்கு டைம் இல்லை, ஆனால் எம்எல்ஏவாகணுமாம்மா உனக்கு? இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஸ்ரீமதி கேஸ்லேயும் வின் பண்ணிட்டோ, நீ தோற்று போறியோ இல்லை வின் பண்ணுறியோ, ஆனால் அந்த ஸ்ரீமதி கேஸை முடிச்சுட்டு அப்புறம் அந்த கலவர கேஸையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எம்எல்ஏ ஆகிறேன், அது ஆகிறேன், எம்பி ஆகிறேன்னு சொன்னேன்னா ஓகே. எதுவுமே முடியலை, எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ உனக்கு எம்எல்ஏ ஆகணும்? ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே இந்த செல்வி அவர்கள் குறிக்கோள் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பீப்புளை வந்து அரசியலில் யாருமே என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொல்கிறது, நம்ம நாட்டில் வந்து லஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது. ரொம்ப லோ கேட்டகரி அரசு பதவிகளில் இருக்கிறவங்க கூட, சின்ன போஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் கேட்குறாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவ்வளோ லஞ்சம். ஸோ இந்த மாதிரிலாம் லஞ்சம் விரித்து ஆடும் பொழுது அப்போ எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டெல்லாம் சும்மா எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த செல்வி மாதிரி ஆட்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் செய்வாங்க. அதனால தான் செல்வி போன்ற ஆட்களை அரசியலுக்குள்ளேயே வர விடக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதனால் சரி நல்லது பண்ணுவாங்க போல இருக்குன்னு ஓட்டு போட்டுரும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு நிறைய ஊழல் செஞ்சு நிறைய சம்பாதிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு அவங்கள இனம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. கடவுள் வந்து இப்போ செல்வி எனும் கொடூர அரக்கியை வந்து அரசியல்வாதியாக ஆக்காமல் தடுக்கிறார். நல்ல விஷயம். ஏன்னா எஸ்ஐடி ரிப்போர்ட்டில் இந்த அம்மா தான் A1 குற்றவாளி. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு வந்து கன்ஃபார்மாக 7 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. சப்போஸிங் இது பனிஷ்மெண்ட் பத்தாதுன்னு ஹைகோர்ட்டுக்கு போனால் 10 years கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம பார்ப்போம் எவ்வளோ வருஷம் இவங்களுக்கு சிறை தண்டனை வருதுன்னு பார்ப்போம். என்னோட கெஸ் வந்து 7 years மினிமம். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தீர்ப்பு கொடுத்தா 7 years, ஹைகோர்ட் லெவலில் தீர்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக 10 years இம்ப்ரிசன்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த குற்றத்துக்கு எவ்வளோன்னு தெரிலனா அவ்வளோ பெரிய டேமேஜ், ஒரு ஸ்கூலையே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்கூலை டேமேஜ் பண்ண பர்சன் தான் செல்வி அவர்கள். இவருக்கு ஹையஸ்ட்டு தண்டனை என்னவோ அது கொடுக்கணும், அதுதான் பண்ணணும். ஓகே, அப்போ தான் இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து வேறு எந்த ஸ்கூலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நான் வந்து முக்கியமாக சக்தி ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணது காரணம் வந்து இனிமேல் எந்த ஸ்கூலும் இது மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் சக்தி ஸ்கூலுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து எந்த ஸ்கூலுக்கும் இதை மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னா செல்வி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சே ஆகணும். இது வந்து நான் சொல்கிறேன், இந்த செல்வி அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்தவுடன் எல்லா ஸ்கூல் புக்லேயும் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போடுவாங்கன்னு தெரியல. இந்த சில லாங்குவேஜ் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கதை மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழில் இருந்தாலும் ஓகே, தமிழ் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் புக்காக இருந்தாலும் சரி, கதை வந்து ஒரு கதையை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சக்தி ஸ்கூலோட கதையை இன்க்ளூட் பண்ணணும். இந்த கதையை அப்படியே ஒரு லெசனாக வந்து எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்தாங்கன்னா, ஒரு லெசனாக, அதாவது இந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க செல்வியோட பேரையே போடலாம், ஸ்ரீமதி பேரையே போடலாம் அதில். இது என்னுடைய கருத்து. ஆனால் இது எப்படி யார் செய்ய போகிறாங்க எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அந்த பொண்ணு இறந்துட்டா, இந்த செல்வி என்பவர் வந்து யூடியூப் சேனலில் அந்த ஸ்கூலை பற்றி தப்பாக பொருளி கிளப்பினார். கடைசியில் வந்து இந்த அரெஸ்ட் ஆனார். ஸ்கூல் கலவரம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணார், ஸ்கூலில் இருக்கிறத எல்லாத்தையும் கொள்ளையடிச்சார். அதுக்கப்புறம் செல்வி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லெசன், இப்படி ஒரு பாடம் வந்து எல்லா புக்ஸ்லேயும் வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த படிக்கிற பசங்க, இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்க புக்கில் இந்த மாதிரி வருது, இல்லை 6ஆம் கிளாஸில் புக்கில் இந்த மாதிரி வருதுன்னா இந்த படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு ஒழுக்கமாக இருப்பாங்க. ஒரு ஸ்கூலை நாசம் செய்வது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றது அவங்களுக்கு அது மனசுக்குள்ளே விதையும். இதை விதைக்கணும், இந்த கருத்தை விதைக்கணும். அதாவது கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும் அப்படின்றத வந்து செல்வியை உதாரணமாக எடுத்து ஒரு பாடமாக சொருகிவிட்டால், ஏதோ ஒரு கிளாஸ் 6th 7th ஏதோ ஒரு கிளாஸில் சொருகிவிட்டால், உண்மையாக சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மனசில் வந்து அப்போவே வந்து அந்த கிளாஸ் படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த மனசில் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு மனசில் விதையும். இது வந்து அவங்க பெரியவங்களாகும்போது அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஓகே, ஏன்னா செல்வி அவர்கள் ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்கியிருப்பாரா, மழைக்கு கூட ஒதுங்கியிருப்பாரான்னு தெரில. ஒரு ஸ்கூலை டேமேஜ் பண்ணணும், எப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான தாட் வந்துச்சுன்னு தெரில. டேமேஜ் பண்ணதோடு நிறுத்தாமல் ஸ்கூல் மாணவிகள், ஆசிரியர்கள், அப்புறம் வந்து எல்லோரையுமே விபச்சாரிகள் சொல்லி கேவலமாக பேசி இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது. இப்போது ஒரு ஸ்கூலில் டேமேஜ் பண்ணவங்கன்னா மனசு உறுத்தும், ஒரு கில்ட்
கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் செல்வி அவர்கள் மேலும் மேலும் ஸ்கூலை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அந்த ஆசிரியர்கள்லேருந்து மாணவிகள் வரைக்கும் கேரக்டர் அசாசினேட் பண்ணி கொண்டிருந்தார். அதுவும் அவரோட அல்லக்கைகள்லாம் இன்னும் கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது ரவிக்குமார் அவர்களோட அம்மாவுக்கு எவ்வளோ வயசு, அவரையும் வந்து விபச்சாரின்னு சொல்கிறாங்க அந்த செல்வி டீம். அந்த அளவுக்கு கேவலமான பொம்பளை தான் செல்வி அவர்கள். அதனால் இந்த மாதிரி ஆட்களை பற்றி இது ஒரு வந்து மக்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் அப்படின்னா செல்வி அவர்களோட கதையை, ஸ்ரீமதி செல்வி அவர்களோட கதையை வந்து பாடமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வரணுன்றது என்னுடைய கருத்து. மேபி இந்த ஸ்கூல் டீம்ஸ் யாராவது கேட்டிங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட இதில் சிலபஸில் கொண்டு வரலாமா, அது எப்படி தெரில. அது மெயினாக அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இப்படி தான் கொண்டு போனோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்கா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேபி டீச்சர்ஸ் இல்லாட்டி அதாவது எஜுகேட்டர்ஸ் யாராவது வந்து இது ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாம். என்னோட இதை நான் ஒரு ஃபீட்பேக்காக தான் கொடுக்குறேன். ஓகே, இது நடந்துச்சுன்னா உண்மையாகவே சந்தோஷப்படுவேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிலபஸில் அந்த எந்த சிலபஸோ அந்த கதையை கொண்டு வந்த செல்வி அவர்களோட கதையை கொண்டு வந்தீங்கன்னா, செல்வி ஸ்ரீமதி கதையை கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு பாடமாக, இது ஒரு மாரல் ஸ்டோரியாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. ஓகே, சீக்கிரம் நாம் வந்து செல்வி அவர்கள் அரெஸ்ட் ஆகிறத பார்க்க போகிறோம். ஓகே, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், ஸ்கூல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. அதனால் ஸ்கூலுக்கு இப்போது இன்றைக்கி ஒரு ஆறுதலான செய்தி வந்திருக்குன்றதுனால இன்னும் எல்லாமே நன்மையாகவே முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.